அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவின்படி தமிழக மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கிடைச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரசுக்குங்க. இப்போ அந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரசுக்குங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை பிரசுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கும் தொழில் தொடங்க விரும்புவோருக்கும் அரசு பல்வேறு கடன் உதவி திட்டங்களை வழங்கி வருகிறது. இதில் முக்கியமாக பேசப்படும் திட்டங்களில் ஒன்று ரூபாய் 15 லட்சம் வரை கடன் உதவி ஆகும். இந்த திட்டம் குறிப்பாக பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் செயல்படுத்தப்படுகிறது. சிறு தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு பொருளாதார அடித்தளத்தை உருவாக்க இந்த உதவி பயன்படுகிறது. இந்த கடன் உதவி திட்டம் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலம் வழங்கப்படுகிறது. தனி நபராக தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம். ஆண், பெண், திருநங்கை என பாலின வேறுபாடு இன்றி தகுதியுள்ளவர் விண்ணப்பிக்க முடியும். பொதுவாக விண்ணப்பதாரர் 18 வயதுக்கு மேல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். குடும்ப வருமானம் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புக்குள் இருக்க வேண்டும். சில திட்டங்களுக்கு 3 லட்சம், சிலவற்றுக்கு 5 லட்சம் என வருமான வரம்பு மாறுபடலாம். ஆகவே எந்த வகை கடன் திட்டத்தில் விண்ணப்பிக்கிறோம் என்பதை முன்கூட்டியே சரிபார்ப்பது முக்கியம். ரூபாய் 15 லட்சம் வரை கடன் கிடைக்கும் இந்த திட்டத்தில் நிதி பங்கீடும் குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலும் திட்ட செலவில் பெரும் பகுதியை அரசு அல்லது தொடர்புடைய நிதி நிறுவனம் ஏற்கிறது. பயனாளர் ஒரு சிறிய பங்கு தொகை முதலீடாக செலுத்த வேண்டியிருக்கலாம். இதனால் தொழில் தொடங்கும் ஆரம்ப சுமை குறைந்த மூலதனத்தில் தொழில் அமைக்க முடிகிறது. கடன் வழங்கும் போது தொழில் திட்டத்தின் நடைமுறை தன்மை, பயனாளியின் தகுதி, திருப்பி செலுத்தும் திறன் போன்றவை ஆய்வு செய்யப்படும். விண்ணப்பிக்க விரும்புவோர் முதலில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். பின்னர் தேவையான விவரங்களை நிரப்பி ஆதார ஆவணங்களை இணைக்க வேண்டும். சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், வயது சான்று, முகவரி சான்று, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் போன்றவை பொதுவாக தேவைப்படும். சில சந்தர்ப்பங்களில் தொழில் திட்ட அறிக்கையும் கோரப்படலாம். ஆன்லைன் வழியாக விண்ணப்பித்த பிறகு மாவட்ட அளவிலான அலுவலகங்களில் ஆவண சரிபார்ப்பு நடைபெறும். தகுதி உறுதிப்படுத்தப்பட்டால் கடன் அனுமதி வழங்கப்படும். இந்த கடன் உதவியின் முக்கிய நன்மை சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கியோருக்கு சுயதொழில் வாய்ப்பை உருவாக்குவதே ஆகும். கூலி வேலை அல்லது அன்றாட வருமானத்தை மட்டுமே நம்பியிருக்கும் குடும்பங்களுக்கு இது நிலையான வருமான மூலமாக மாறும் வாய்ப்பு உள்ளது. சிறு கடையிலிருந்து உற்பத்தி, சேவை, வணிகம் வரை பல்வேறு தொழில்களை தொடங்க இதை பயன்படுத்தலாம். சுருக்கமாக சொன்னால் தமிழக அரசு தரும் ரூபாய் 15 லட்சம் கடன் உதவி திட்டம் தகுதியானவர்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமைகிறது. சரியான ஆவணங்கள், தெளிவான தொழில் திட்டம் மற்றும் தகுதியான சமூக பிரிவை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் இந்த உதவியை பெற முடியும். அரசு திட்டங்களை பயன்படுத்தி சுயதொழில் தொடங்க விரும்புவோருக்கு இது ஒரு முக்கியமான நிதி ஆதரவு வழியாகும். நன்றி, வணக்கம்.